வணக்கம்ப்பா. நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸில் சாப்டர் 3ல் பயிற்சி 3.1 5th சம் பார்க்க போகிறோம். அது கொஸ்டின் என்னென்னா 2x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 3 = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எப்பயும் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட மூலங்கள் கேட்பாங்க, இல்லை மூலங்கள் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கேட்பாங்க. இப்போ என்னென்னா ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு அதனோட மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அப்போ மூலங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். மூலங்கள் சொல்லிவிட்டு அப்போ அதனோட வர்க்கங்களின் கூடுதலை சொல்லணும். நம்மளுக்கு எப்பயுமே x³ பார்த்துருக்கோம், இங்கே வந்து x⁴ வந்திருக்கு. சரி பார்க்கலாம். இப்போ அந்த தீர்வு என்ன வரும்னா 2x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் 6x² மைனஸ் 3 = 0 என்ற இங்கே வந்து என்னது இந்த பவர் 4ல் இருக்கிறதுனால இது வந்து நாற்படி சமன்பாடு மூலங்கள்னு. அப்போ முப்படி சமன்பாடுனா நம்ம 3 மூலங்களை எடுத்துக்குவோம். இங்கே பவர் 4 இருக்கிறதுனால 4 மூலங்களை வருமா. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் எப்பயுமே x⁴ கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கும். அதனால் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ x⁴ மைனஸ் 4x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 3/2 = 0ன்னு கிடைச்சிரும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம மூலங்கள் எடுக்கலாமா. சமேஷன் ஆல்ஃபானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இது என்ன வரும், இங்கே 1 கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும், இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை தானே நம்ம சமேஷன் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஃபார்முலா மைனஸ் வரும். இது எப்படி இருக்கும், x⁴ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா x³ ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா x² மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா = 0ன்னு கிடைக்குங்களா. அப்போ இது என்னது சமேஷன் ஆல்ஃபா, அங்கே வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = அதனோட வேல்யூ 4. அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா, அதாவது ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா. அடுத்தது பீட்டா டெல்டா பீட்டா காமா, அது 2 டைம் வரும். அப்போ டெல்டா காமா வரும். அப்போ 6 வரும். 1 2 3 4 5 6. இதனோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா காமா டெல்டா, சரி சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமானா ஆல்ஃபா பீட்டா காமா பீட்டா காமா டெல்டா ஆல்ஃபா, அடுத்தது டெல்டா ஆல்ஃபா பீட்டா. இதனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இல்லை, அப்போ அது கண்டிப்பாக 0. அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டானா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, இதனோட வேல்யூ வந்து மைனஸ் 3/2. அப்போ மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாங்கிறது நம்ம மூலங்கள்னு எடுத்திருக்கோம். அப்போ அதனோட வர்க்கங்களின் கூடுதல், அப்போ அதனோட ஸ்கொயரோட கூடுதல் வேணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், a² + b² a + b² மைனஸ் 2ab சொல்லுமா, அந்த ஃபார்முலா மாதிரி தான் இதுவும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா (2) மைனஸ் 2 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டெல்டாங்கிறது என்ன தெரியும் 4ன்னு தெரியும். அப்போ 4² மைனஸ் 2 சமேஷன் ஆல்ஃபா பீட்டா என்ன தெரியும் 3ன்னு தெரியும். அப்போ 2 × 3. அப்போ இந்த 4² 16, 2 × 3 மைனஸ் 6. அப்போ 16ல் 6 போனால் 10. அப்போ மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 10.